ஹலோ நண்பா, உங்கள எத்தனை பேருக்கு ஷார்ட்டான ஹாரர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும்? ஏன்னா இன்னைக்கு நான் 2 ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். 2மே ஷார்ட்டான ஸ்டோரி தான். ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த இன்சிடென்ட் நடந்து பல வருஷம் ஆச்சாங்க. அப்ப அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப அவருக்கு வயசு வந்து வெறும் 19 தான். இப்ப அவருக்கு 49 வயசாச்சு. இப்ப நினைச்சு பார்த்தா கூட அவருக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குமா. அப்படி ஒரு வாழ்க்கையில என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா, இவர் எப்போதுமே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனாருன்னா வீட்டுக்கு ஒரு 8, 8:30க்கெல்லாம் வந்துருவாரு. மிஞ்சி மிஞ்சி போனா 10 மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏன்னா அவர் ஃப்ரெண்டோட பர்த்டேனால. ஸோ அவங்க ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு நல்லா ஊரெல்லாம் சுத்திட்டு மணி ஒரு 12:30 மணி போலதான் வீடு திரும்பியிருக்காரு. அவர் வீட்டுக்கு போற பாதையில ஒரு பஸ் ஸ்டாப் இருக்காங்க. அவர் வீட்டுக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் 20 நிமிஷம் கேப் தானா. அங்க வந்து லாஸ்ட் பஸ் வந்து 7 o'clock. அதுக்கு மேல அங்க எந்த பஸ்ஸுமே வராது. சோ இவரு 12:30 மணிக்கே அந்த வழியா வந்துட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு மெல்லிய லேடி நிக்கிறத வந்து பார்த்திருக்காரு. அப்ப அவர் என்ன யோசிச்சார்னா, என்னடா 12:30 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்குதே, பத்தாததுக்கு லிஃப்ட் கேட்கிற மாதிரி கையை நீட்டுதேன்னு இவர் யோசிச்சுட்டே போயிட்டு நேரா போயிட்டு பைக்கை நிப்பாட்டி இருக்காரு. அப்ப வந்து அவருக்கு இந்த பேய், பூதம், அமானுஷம் இது மேலலாம் நம்பிக்கை கிடையாதான். கொஞ்சம் தைரியமான ஒரு பர்சன் தான். சோ அவர் வந்து நிக்கிறது ஒரு அமானுஷம் அந்த மாதிரி ஒரு ஏங்கல்ல யோசிக்கல. என்னடா இந்த நேரத்துல ஒரு பொண்ணு தனியா இருக்குதே, பத்தாததுக்கு அவங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாங்களா. வயசு இருந்தா ஒரு 18, 19 அந்த மாதிரி வயசுதான். அப்ப வந்து இவர் கேட்டிருக்காரு, என்ன காக்கா இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்களே, இந்த நேரத்துல பஸ் எல்லாம் வராதுன்ட்டு. அப்ப அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்னோட வீடு வந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கு. இவரும் எதுவுமே யோசிக்காம சரி வாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து பைக்ல ஏத்திருக்காரு. அப்ப போயிட்டு இருக்கிறப்ப இவங்ககிட்ட கேக்குறாரு, உங்க வீடு எங்க இருக்கு, அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்றப்ப வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, நேரா போங்க, நேரா போயிட்டு லெஃப்ட்ல திரும்புங்கன்னு. அப்ப இவரும் நேரா போயிட்டு லெஃப்ட்ல திரும்பி இருக்காரு. லெஃப்ட்ல திரும்பினா பார்க்க போனா இவங்களோட இடம் தான். ஆனா அதை தாண்டி தான் போகணும். அப்ப இவர் கேட்டிருக்காரு, ஓ நீங்க என்னோட இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கீங்களான்னு. அதுக்கு அவங்க ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போறப்ப அப்ப இவர் வந்து பேச்சு கொடுத்திருக்காரு, உங்க பேர் என்ன, உங்க வீட்டுல எத்தனை பேரு, நீங்க படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவர் கேட்டுட்டு வரப்போ வந்து இவங்களும் பதில் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு வந்து யோசனை, என்னடா நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம், அவங்க வீடு பக்கத்துல தான் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 20, 25 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னமும் அவங்க வீடு வந்து வரல அப்படி சொல்லிட்டு திரும்ப கேட்டிருக்காரு. இதுக்கப்புறம் எங்க வளையணும், இன்னும் எவ்வளவு தூரம்னு. அப்ப இவங்க வந்து இதே தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல வளைங்க, நேரா போங்க, அப்புறம் ரைட்ல வளைங்க, இப்படிதான். அப்புறம் இவர் பாக்குறாரு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணிருப்பாங்களாம் கைஸ். அவருக்கு வந்து தெரியல. ஏன்னா இடையில இடையில அவரும் பேச்சு கொடுத்துட்டு வர்றாரு, இவங்களும் பேசிக்கிட்டே வராங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போதாம். 2 சைடுமே காடு. இவருக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறம் வீடு இல்லைன்னு. அப்ப அவர் போயிட்டே இருக்கிறப்ப யோசிக்கிறாரு, இதுக்கப்புறம் இங்க வீடே இல்லையே, இது வந்து ஒத்தையடி பாதையாச்சு, த்ரூசா காடா தானே இருக்கும், இவங்க இங்கேயா இருக்காங்க. அப்ப இவர் வந்து கேக்குறாரு, காக்கா இதுக்கப்புறம் வீடு இல்ல காக்கா, ஃபுல்லாவே வந்து காடுதான், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் இங்க தானே பிறந்து வளர்ந்தேன், உங்க வீடு இந்த காட்டுக்குள்ளேயா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பின்னாடி இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அப்ப திரும்பவும் காக்கா காக்கான்னு கூப்பிடுறாரு, எந்த ரெஸ்பான்ஸும் வரல. என்னடா எதுவுமே அவங்க பேசலன்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பாக்குறாரு, பின்னாடி அவங்க இல்ல. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட இப்ப அவர் வந்து ஒரு காட்டுக்கு நடுவுல தாங்க நிக்கிறாரு. இந்த சைடும் காடு, இந்த சைடும் காடு, நடுவுல வந்து ஒரு பாதை போகுது. அது அங்க அவ்வளவா வெளிச்சமும் இல்ல. என்னடா பேச்சு கொடுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு காணமே சொல்லி திரும்பி பார்த்தா ஆளும் இல்ல. ஒருவேளை கீழே விழுந்திருந்தா கூட அவருக்கு சத்தம் கேட்டிருக்கும். அப்பதான் அவருக்கு தோணுது, அப்ப நம்ம கூட வந்தது பொண்ணா இல்ல பேயான்னு. அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்திருச்சுங்க. டக்குன்னு அவர் பைக்கை வளைச்சிட்டு நேரா வீட்டுக்கே அழுத்திட்டாரு. அதோட ஒரு நேரம் வீட்டுக்கு வந்த கையோட கை கால்லாம் கழுவிட்டு சாமி ரூமுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் போய் படுத்திருக்காரு. படுத்து மறுநாள் எந்திரிக்கிறப்ப அவருக்கு சரியான குளிர் ஜுரமாங்க. 1 வாரம் கிட்டத்தட்ட அவர் வேலைக்கே போகலையா, ஜுரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாராம். கிளினிக்கு வீடுமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தாராம். அப்பதான் நடந்த விஷயத்த வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா அம்மா பயந்து போய் இவரை கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க மந்திரிச்சு அவருக்கு தாயத்தெல்லாம் கட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அவருக்கு வந்து உடம்பு நல்லா ஆயிருச்சாங்க. ஆனா அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் நெடுங்குதுங்க. ஏன்னா அந்த ஒரு நைட்டு வந்து என்னால உண்மையிலேயே மறக்க முடியாது. அது ஒரு நைட்மேர் மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. கண்டிப்பா அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கூட அதிர்ச்சியில உயிர் போயிருக்கும். ஏன்னா 1/2 மணி நேரம் ஒரு அமானுஷத்துக்கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்கன்னா அதெல்லாம் சும்மான விஷயமா. சோ யா, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. சோ செகண்ட் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா,
இந்த இன்சிடென்ட் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல தாங்க நடந்திருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களுக்கு அமானுஷ டிஸ்டர்பன்ஸ் நடக்கிறது வந்து சகஜம் தாங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் நடக்காது, சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க நேருக்கு நேரா அந்த உருவத்தை பார்த்திருக்காங்க, பார்த்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. பத்தாவதுக்கு அந்த அமானுஷம் இவங்கள வந்து ஆட்கொண்டிருக்கு. சோ அதனாலதான் அவங்களால இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு இன்சிடென்ட மறக்க முடியாதாம். இவங்க அந்த ஹாஸ்டல்ல தங்கின கொஞ்ச நாள்லயே அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் வந்து இங்க அமானுஷ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, இந்த விஷயத்த வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க அதை வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண கிடையாது, சோ கண்டிப்பா அதுவும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. ஆனா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப அப்பதாங்க காலேஜுக்கு போய் 1 மந்த் ஆகுது. ஏற்கனவே அவங்க சீனியர் வந்து வார்ன் பண்ணிட்டாங்க, மிட் நைட்ல உங்களுக்கு அர்ஜென்டா வாஷ்ரூம் வந்துச்சுன்னா தனியா போவாதீங்க, கூட யாரையாச்சும் 2 பேரை கூட்டிட்டு போங்கன்னு. ஆனா அவங்க அந்த விஷயத்த மறந்துட்டாங்க. இவங்க தனியா தான் போயிருக்காங்க. வாஷ்ரூம் கூட ரொம்ப தூரம் இல்லைங்க, கிட்டத்துலதான் இருக்கு. அப்ப இவங்க உள்ளுக்கு போன கையோடய ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. ஒரு வாஷ்ரூம் கதவு வந்து சாத்திருக்கு. உள்ள வந்து தண்ணி டேப்ல இருந்து திறந்து விட்டு வாளியில ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளா இருந்தா என்ன நினைப்போம், ஓ யாரோ வாஷ்ரூம் யூஸ் பண்றாங்க தானே நினைப்போம். அதே மாதிரிதான் அவங்களும் நினைச்சிருக்காங்க. அப்ப இவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. தண்ணி அடைக்கிற சத்தமும் இவங்களுக்கு கேக்குது. அப்புறம் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்துட்டு வந்து நேரா அவங்களோட வாஷ்ரூம் கதவுக்கு நேரா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வாஷ்ரூம் கதவை திறக்கிறாங்க, கதவு சாத்துறாங்க. அங்க உள்ள தண்ணி வந்து திறக்கிற சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் அடைச்சிட்டு திரும்பவும் அந்த கதவை திறந்து நேரா இவங்களோட வாஷ்ரூம் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற வாஷ்ரூம்குள்ள போறாங்க. சோ இதை வந்து அவங்க எப்படி கவனிக்கிறாங்கன்னா கீழே அந்த நிழல் இருக்கு இல்லையா, அந்த நிழல் மூலியமா தான் பாக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒண்ணும் புரியல, என்னடா அந்த வாஷ்ரூம்ல தண்ணி திறந்து அங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் பார்த்தா பக்கத்துல போனாங்க, இப்ப என்னன்னா திரும்ப அங்கேயே போறாங்களேன்னு இவங்க அப்படிதான் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க வந்து பயப்படல. இவங்க அந்த டைம்ல அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் இவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அந்த வாஷ்ரூம்குள்ள மறுபடியும் உள்ளுக்கு பூந்தாங்க இல்லையா, அந்த கதவு வந்து தன்னால திறக்குது. அப்ப இவங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு அந்த கண்ணாடியில தான் பாக்குறாங்க. கண்ணாடியில பாக்குறப்பதாங்க அவங்களுக்கு தெரியுது உள்ளுக்கு ஒரு கருப்பு கலர் உருவம் உட்காந்துகிட்டு இருக்கு. அதுவும் அது பாதி உருவத்தை தான் காட்டியிருக்கு. அத பார்த்தகையோட அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்தவங்க தான். அதோட அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியாதாங்க. ஏன்னா 3 மாசமா அந்த அமானுஷம் அவங்க உடம்ப ஆட்கொண்டிருக்கு. கண்ணை முழிச்சு பாக்குறப்ப அவங்க ஒரு கோயில்ல இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. சோ அந்த டைம்ல கொஞ்சம் மயக்க நிலையில இருந்தனால அவங்களுக்கு மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டி விட்டுட்டு அவங்கள வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு கொண்டு போயிட்டு மறுநாள் தான் எந்திரிச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு. அப்பதான் அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, உனக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருந்தது, 3 மாசம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்கெங்கயோ கூட்டிட்டு போனோம், யாருமே வந்து உன்னை குணப்படுத்த முடியல, கடைசியில இந்த கோயில்ல தான் உன்னை குணப்படுத்த முடிஞ்சிச்சு, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமான்னு அப்படி சொல்றப்பதான் அப்பதான் அவங்களுக்கே வந்து தெரிஞ்சது, ஓ நமக்கு பேய் பிடிச்சிருச்சானே. ஏன்னா அன்னைக்கு மயக்கப்பட்டு விழுந்தாங்களே, அதோட அவங்களுக்கு வந்து அது எப்படி இருந்துச்சுன்னா என்னமோ தூங்கி எந்திரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அப்புறம் தான் போக போக அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டாங்க. சோ அந்த டைம்ல அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சிருக்காங்க, அங்க இருக்கிற லெக்சரரை வந்து ஏசிருக்காங்க, குரலை மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க. பத்ததுக்கு அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து கூட வீட்லயும் நிறைய ரகலை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை அடிச்சிருக்காங்களாம், அவங்க அப்பா அம்மாவையும் அடிக்க போயிருக்காங்களாம். பத்தாவதுக்கு அவங்க உடம்புல அங்கங்க காயமா வேற இருந்திருக்கு. சோ இவங்களே காயப்படுத்திக்கிட்டது, பல நாள் தூங்காம இருந்தது, அப்பப்ப வீட்டு விட்டு வேற ஓடிடுவாங்களாம். இவங்க அப்பதான் போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாராம். ஒரு கட்டத்துல அவங்க இன்னொரு ஸ்டோரியும் சொன்னாங்களாம், பக்கத்து வீட்டு குழந்தை விளையாட வரப்ப வந்து இவங்க கத்தி எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய குத்தெல்லாம் போயிருக்காங்களாம். இந்த மாதிரிலாமா நான் பண்ணிருக்கேன்னு அவங்க வந்து யோசிச்சு பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. பட் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் வந்து இன்னமும் மைண்ட்ல நிக்குதுன்னா அந்த வாஷ்ரூம்ல பார்த்தாங்களா அந்த கருப்பு உருவம், அது மட்டும்தான் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் ஞாபகத்துல இருக்கான். அதோட அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க வெளியே இருக்கிற எந்த ஒரு பப்ளிக் டாய்லெட்டையும் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அப்படி யூஸ் பண்ண போனா கூட அவங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வருமா. சோ இன்னமும் அவங்களுக்கு அந்த போபியா இருக்கா.
ஸோ அவ்வளவுதான் நண்பா, இந்த 2 ஷார்ட்டான ஸ்டாரியோட கதை. உங்களுக்கு இதே மாதிரி ஷார்ட்டான பேய் கதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பத்தியும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரே வீடியோல 2-3 ஷார்ட்டான பேய் கதைகள் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்து சொல்றேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு உண்மை சம்பவ கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.